அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல் குரான் பதிவு செய்கிறது, ஃபஅம்மா மன் தஹா, எவன் வரம்பு மீறினானோ, வஅஸரல் ஹயாத்தத் துன்யா, இன்னும் இந்த உலக வாழ்க்கையை எவன் தேர்ந்தெடுத்தானோ, ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா, அவன் தங்கக்கூடிய இடம் ஜஹன்னம் என்றும் சொல்லப்படக்கூடிய நரகம் என்பதாக அல் குரான் பதிவு செய்கிறது. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது என்று சொன்னால், இந்த உலகத்தில் திருமணம் முடிப்பதையோ, வீடு கட்டுவதையோ, இன்னும் பொருளாதாரத்தை திரட்டுவதையோ அல்லாஹ் இங்கு குறிப்பிடவில்லை. அல்லாஹ் குறிப்பிடுவது அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை விட்டுவிட்டு ஹராமை தேர்ந்தெடுத்தல். அல்லாஹ் திருமணத்தை உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருப்பான், நீங்கள் விபச்சாரத்தை தேர்ந்தெடுத்தல். அல்லாஹ் உங்களுக்கு வட்டியை ஹராமாக்கி இருப்பான், அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டல். இப்படி இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் தடுத்ததும் அல்லாஹ் ஏவியதும் இரண்டில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதற்கேற்பதான் நம்முடைய மறுமை வாழ்க்கை. அல்லாஹ் மேலும் கூறுகிறான், ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவன் தங்கக்கூடிய இடம், எவன் தன்னுடைய ரப்பிற்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்துகிறானோ அவன் தங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக அல் குரான் பதிவு செய்கிறது. அதற்கேற்ப எம்முடைய மனோ இச்சை தூண்டக்கூடியதை விட்டு நாம் நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஏவியதை எம்முடைய வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். அப்படி செயல்படுத்தினால் அல்லாஹ் எமக்கு அவனுடைய சொர்க்கத்தை தந்தல் புரிவான். அப்படி அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.